உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னோட வணக்கம். நீங்கள் பார்க்குற இந்த 5 பெட்ரூம் சிக்னேச்சர் வில்லாவை தான் வேலண்டைன்ஸ் டேக்கு என் ஒய்ஃபுக்கு கிஃப்டாக கொடுத்தேன். வாங்க காட்டுறேன். என் ஒய்ஃப்க்கு ஸ்விம்மிங் பண்ண ரொம்ப பிடிக்கும். அதனால பேக் யார்டில் ஒரு ஸ்விம்மிங் பூல், ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியாவோட சேர்த்து மொத்த குடும்பமும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டைனிங் ஏரியாவும் வருது. என் ஒய்ஃபுக்கு பிடிச்ச மாதிரி க்ளோஸ்டு கிச்சன் வாங்கினேன். ஆனால் சமையல் எல்லாமே நான் தான். என் ஒய்ஃப் எல்லா நாடகத்தையும் இந்த மஜ்லிஸ்லேருந்து தான் பார்ப்பாங்க. இவ்வளோ பெரிய வீட்டில் என் ஒய்ஃப் படியேறி கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் லிஃப்ட் இருக்கிற வீடாக பார்த்து வாங்கினேன். வாங்க மேலே போய் பார்ப்போம். 1,00,000க்கும் மேலே மரம் இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட் கம்யூனிட்டியில் தான் இந்த வீடு இருக்குது. ஏசியே தேவைப்படாத இந்த வீட்டுக்கு விண்டோவை திறந்து விட்டு ஜம்முன்னு தூங்கலாம். கண்ணா, இதுதான் ஸ்டைலிஷான கிட்ஸ் ரூம். எப்படி என் ஒய்ஃப்க்கு கோவம் வந்தால் இதில் தான் சண்டை போடுவா. அந்த கேப்பில் நான் தப்பிச்சிருவேன். கீழே சீரியல்னா இங்கே நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் ஷில் தான். என் ஒய்ஃப் போடுற மேக்கப்புக்கு இந்த கண்ணாடி சைஸ் பத்தாதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய வார்ட்ரோப் இருந்தாலும் என் ட்ரெஸ்க்கு இடம் இல்லை. ஒய்ஃபோட சண்டை வந்தால் இந்த 4th பெட்ரூம் என் ரூம் ஆகிடும். ஏன்னா இந்த பால்கனியில் தான் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். இந்த சொந்தக்காரங்க தொல்லை வேறு. 4 பெட்ரூமை பார்த்துட்டீங்க. இதுக்கப்புறம் தான் மாஸ்டர் பெட்ரூம். இந்த வீடு மட்டும் இல்லை, இதோட சேர்த்து 35+ அம்யூனிட்டிஸும் இந்த கம்யூனிட்டியில் இருக்குது. இந்த கிஃப்ட் என் ஒய்ஃப்க்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய வாக்கின் வார்ட்ரோபோடு சேர்ந்து வர்றது நம்ம சொன்ன மாஸ்டர் பெட்ரூம். பார்த்தீங்களா, இதுதான் நான் சொன்ன மாஸ்டர் பெட்ரூம். எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு க்ரீனரியான இடத்துல தான் வீடு வேணும்னு என் ஒய்ஃப்க்கு ஆசை. அதனால தான் UAEயில் நான் இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியில் வீடு வாங்கி கொடுத்தேன். இந்த வீட்டோட மொத்த விலை 17,25,00,000. ஆனால் நான் 7,03 வருஷத்தில் கட்டி இந்த வீட்டை எனக்கு சொந்தமாக்கிட்டேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வீடு வேணும்னு நினச்சிங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள்.